தங்க விளைவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவரிங் தான் போட்டு அனுப்பணும். அவன் கட்டிக்க மாட்டேங்கிறான் கவரிங் போட்ட. கவரிங் தான் போட்டு ஏதாவது சொல்லிக்கணும். பணக்கார மட்டும்தான் வாழணும், ஏழைப்பட்டு வாழக்கூடாதா? என்ன தவிர கலைஞர் இருக்கும்போது 300 ரூபாய் ஒரு பவுன், அதே வாங்குறதுக்கு காசு இல்லை அந்த காலத்துல. பொண்ணுங்களுக்கே கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டமா இருக்குது. 5 பவுன் 10 பவுன் கேக்குறாங்க. என்ன பண்றது? நகை கம்மி இறங்கினாதான் என் புள்ள குட்டி நாங்க வாழ வைக்க முடியும். வருதாசம் கொடுமை அதிகம். நகை விலை ஏறி போயினே இருந்தா நம்ம எப்படி எடுக்க முடியும் சொல்லு? இப்படி ஒரு கல்யாணம் ஆரம் பண்றது ஒண்ணுமே இல்லாத ரொம்ப முழிக்கிறாங்க. வண்டி வாங்கி கொடு, மோதிரம் போடு, கழுத்துல செயின் போடு. அது ஏழைகள்ல ஒன்றும் பொழிக்க முடியாது, அவ்வளவுதான். பூ 5-10 வித்து பசு காட்டிலே நாங்க பாரு இப்படி ரவிக்கு பக்கத்துல வசலாடி நாங்க எப்படி நகை எடுத்து நாங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்றோம். ஒரு நாளைக்கு 200-300 கேசா வசதி இல்லை. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்னா எங்க போறது? வருதாசம் கூடவே மறி ஒரு பக்கம் கொடியும் பண்றான். மாமியா மன்னர் ஒரு பக்கம் கொடியும் பண்றாங்க. நகை நெட்டுல கேக்குறாங்க, யாரும் பேத்துக்கு கொலுசு போடு, செயின் போடு, அள்ளி சித்தாது பண்றாங்க. அந்த புள்ள ஓன் வரதுங்க எங்களால எதுவும் பாரு நாங்க தள்ள முடிச்சு நாங்க 5-10 சமாளிக்கணுங்க. எங்க ஒரு ரூபா உலக முடியுதுல, நாங்க எங்க நகைக்கு போட்டு ரேட் ஏறினா இதான் கம்மி பண்ணா எங்களுக்கும் என் புள்ள குட்டியும் 4 பேர் மேலே வாழ முடியும்.